வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நாம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இப்போ நாம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் மேலே இந்த மற்ற சார்ஜஸ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு ரெண்டு சார்ஜஸ் ஒரு இடத்துல இருக்குது வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே இந்த சார்ஜ் வந்து Q1, இன்னொரு சார்ஜ் வந்து Q2. இப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் அல்லது இந்த ரெண்டு சார்ஜில் ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே எக்ஸாக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை இந்த கூலும்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். பட் ஆனால் ரெண்டுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூலும்ஸ்லாவையும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையும் கம்பைன் பண்ணி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கிவன் சார்ஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த Q1 அப்படின்றது தான் கிவன் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த Q1 மேலே நெட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து 3 சார்ஜ் இருக்குது வச்சுக்கோங்க, Q1, Q2, Q3 அண்ட் தென் Q4. ஓகே, இந்த 3 சார்ஜஸும் Q1 அப்படின்ற சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், Q1 மேலே இந்த Q2 என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Q1 மேலே இந்த Q3 அப்படின்ற சார்ஜ் என்ன ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த Q1 அப்படின்ற சார்ஜ் மேலே Q4 அப்படின்ற சார்ஜ் என்ன ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல் சார்ஜஸ் வந்து கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது Q1 Q2 இடையில் உள்ள ஃபோர்ஸை நம்ம வந்து கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் Q2 அண்ட் தென் Q3 அப்படின்ற சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸை கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படியே ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஃபோர்ஸை கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் Q1 and Q2 வந்து F12 எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜ் 1 and 3 இஸ் F13 and then force between the charge F1 and 4 is the force between the charges 1 and 4. ஓகே, இப்போது நம்ம கூலும்ஸில் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஃபோர்ஸஸை ஆட் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கிவன் சார்ஜ் Q1. அதாவது நம்ம எந்த சார்ஜ் மேலே டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணுமோ அந்த ஃபோர்ஸை வந்து இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மூலியமாக சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை ஆட் பண்ணுறப்போ நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கிவன் சார்ஜ் என்ன கிடச்சிச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்கிறோம். இப்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், த ஃபோர்ஸஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் சார்ஜஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது அதை வெக்டர் சம் பண்ணணும். அப்படி வெக்டர் சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எ கிவன் சார்ஜ் ஆர் த ஃபோர்ஸ் ஆன் விச் வி ஆர் வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் ஆன் விச் வி ஆர் வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நமக்கு சொல்லுது. ஓகே, த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எ கிவன் சார்ஜ். இப்போது நம்ம இந்த கேஸில் Q1 அப்படின்றது வந்து டோட்டல் கிவன் சார்ஜ்னு எடுத்திருக்கோம். இப்போது இந்த கிவன் சார்ஜ் Q1 மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வெக்டர் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸாக்டட் ஆன் இட் பை ஆல் அதர் சார்ஜஸ். ஸோ இந்த Q1 தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸும் இந்த Q1 அப்படின்ற சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதை வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1. ஓகே, ஸோ அதை எப்படி எழுதலாம், F1 வெக்டர், அதாவது த ஃபோர்ஸ் ஆன் த ஃபஸ்ட்டு சார்ஜ் F1, அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து F1. இது ஈக்குவல் டு F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் F14 வெக்டர். ஸோ இந்த இண்டிவிஜுவல் வெக்டர்ஸை, அதாவது இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை பிட்வீன் டூ சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன கிவன் சார்ஜ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நமக்கு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது இதில் ஒரு அசம்ஷன் இருக்குது. இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் ஒரு அசம்ஷன் இருக்குது. அது என்ன அசம்ஷன் அப்படின்னா வந்து, எல்லா சார்ஜஸுமே நம்ம எந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த சார்ஜ் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். பட் ஆக்சுவல் கேஸில் அப்படி இல்லை. ரெண்டு சார்ஜஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ண தான் செய்யும். அதாவது Q2ம் Q3 இன்ட்ராக்ட் பண்ணும், Q3ம் Q4 இன்ட்ராக்ட் பண்ணும், Q4ம் Q2 இன்ட்ராக்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும்
Q2ம் Q3 இன்ட்ராக்ட் பண்ணாது, Q4ம் Q3 இன்ட்ராக்ட் பண்ணாது, Q4ம் Q2 இன்ட்ராக்ட் பண்ணாது. ஓகே, இந்த சார்ஜஸ் எல்லாமே இந்த Q1 கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த Q1 மேலே மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸும் ஃபோர்ஸை எக்ஸாக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு அசம்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எலாபரேட்டாக எழுதலாம். F1 வெக்டார் எவ்வளோ பார்த்தோம், F1 வெக்டார் ஈக்குவல் டு F12 வெக்டார் ப்ளஸ் F13 வெக்டார் ப்ளஸ் F14 வெக்டார். ரைட், இப்போது F12னா என்ன, இதை எப்படி கண்டுபிடிப்போம், கூலும்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் R21 வச்சுப்போம். யூனிட் வெக்டாரை R21 கேப்னு சொல்லி வச்சுப்போம். யூனிட் வெக்டார் என்ன பண்ணும், டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸை கொடுத்துரும். இந்த R21ன்றது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், F12 K. ஸோ இந்த Kன்றது என்ன, Kன்றது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட்டுக்கு பதில் நம்ம Kன்னு போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ K ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். இப்போது உங்களுக்கு என்ன சார்ஜஸ் இருக்குது, Q1 அண்ட் Q2, இந்த ஃபஸ்ட்டு 2 சார்ஜஸ். ஸோ Q1 அண்ட் Q2 இடையில் உள்ள ஃபோர்ஸ் F12ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை K Q1 Q2ன்னு சொல்லி எழுதிட்டோம். டிவைடட் பை இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் R21. ஓகே, யூனிட் வெக்டார் R21 கேப். ஸோ R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப் ப்ளஸ். ஸோ இப்போ தேர்டு சார்ஜுக்கும் ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, K Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் இன்ட்டு R31 கேப். ஓகே, ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்படியே நம்ம எழுதி எல்லா சார்ஜஸ்க்கும் கண்டுபிடிச்சிடும். ரைட், இப்போது இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, இந்த K தான் காமனாக இருக்குது. ஸோ Kவை காமனாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா Q1 Q2 divided by R21 square into R21 cap plus Q1 Q3 divided by R31 square into R31 cap plus and so on. ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆன் எ கிவன் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சி, அதாவது நம்ம என்ன சார்ஜ் மேலே ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சி தனித்தனியாக வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா, தனித்தனியாக ஆட் பண்ணி வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எ கிவன் சார்ஜ் கிடச்சிது. ஸோ இதுதான் நமக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. The total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all other charges. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் எழுதியிருக்காங்க 1-2க்கு, அந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் 1-3க்கு எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணுறது மூலிமா ஒரு இடத்துல n சார்ஜஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபோர்ஸ் இந்த எத்தனை n சார்ஜஸ் Q1 சார்ஜ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். அதுதான் டோட்டல் ஃபோர்ஸ் F1 ஈக்குவல் டு F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14 ப்ளஸ் அப் டு F1n. அதாவது n சார்ஜஸ் இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு சார்ஜும் nth சார்ஜும் இன்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் F1n. இப்போது இந்த F1 டோட்டல் ஈக்குவல் டு K டைம்ஸ் Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங்கான கிவன் சார்ஜை நமக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் என்ன சொல்லுது, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நமக்கு சொல்லுது. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ரெண்டுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் இருக்கும் பொழுது நம்ம எந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த சார்ஜ் மீதி இருக்கக்கூடிய எல்லா சார்ஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். தனித்தனியாக கண்டுபிடிச்ச எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணோம், அதாவது வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் சார்ஜ். நம்ம எந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃபோர்ஸை இந்த வெக்டர் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்படி தான் நம்ம கூலும்ஸ் லாவையும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலையும் கம்பைன் பண்ணி ஒரு நிறைய சார்ஜஸ் இருக்கிற இடத்துல டோட்டல் ஃபோர்ஸ் ஆன கிவன் சார்ஜ், ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.